ஐயோ எவ்வளோ ஹலோ அண்ணா சவாரியே இல்லைண்ணா 2 நாளில் கண்டிப்பாக குத்துறேண்ணா ஆமாண்ணா கோச்சிக்காண்ணா கண்டிப்பாண்ணா ஆமாண்ணா சரிண்ணா உனக்கு இல்லாதண்ணா நான் கண்டிப்பாக குத்துண்ணா வச்சிடறேன் ஓகேண்ணா வா எப்படியும் இன்னைக்கு 1 நாள் பேசி முடிச்சுட்டுண்ணா வா எனக்கு அதே வா ஆட்டோ வருமா வந்தா கூட்டின்னு போப்பா. ஓ நான் நக்கலா நுங்கம் ஸ்ரீ போகலாம் வண்டி என்ன அது நுங்கு செய்ய போறியா? எனக்கு அது வேற தெரியாதுல்ல நுங்கம் பார்க்க போகலாம் வண்டி என்ன தமிழ்ல பேசி பயிர போலாம். யோ அப்பவே சொன்ன கேட்டியா? எத்தனை தடவை சொன்ன கேட்டியா? அப்பவே சொன்னேன் இல்ல நீ கேட்டியா? சொல்ல கேட்காம இப்ப என்னாச்சுன்னு தெரியுமா? ஆனா நீ என்னதான் சொன்ன இருந்தாலும் என்னதான் கேட்கல சொல்லிதான் தொலைல. அதான் சொல்ல கேட்காம இந்த ஆளு பிரைவேட் ஸ்கூல்ல ஏதோ ஸ்கீம் என் புள்ளைய சேர்த்துட்டோம். புள்ளைய ஸ்கூல்ல விட்டு அனுப்பிட்டாங்க. புள்ளைய வீட்டுக்கு அனுப்பிச்சாங்களா? ஆமாயா. என்னண்ணா பிரச்சனை? அதான்ப்பா நம்மள பேர் ஏழை பசங்க படிக்கிறதுக்கு புது ஸ்கீம் ஒன்று கொண்டாந்தாங்களாப்பா. அவளை சேர்த்து விட்டுமா புள்ளைய. ரைட் டு எஜுகேஷனா? இதேதான் தம்பி இதேதான் சொல்லி இந்த ஆள் போய் என் புள்ளைய சேர்த்து விட்டான். இப்ப என் புள்ள தானே நடு ரோட்ல நிக்குது. உனக்கு தெரிஞ்ச இந்த ஆளுக்கு சொல்லி கொஞ்சம் புரியவே எங்க தம்பி. அதாவது ரைட் டு எஜுகேஷன் வந்து 2009 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா வறுமை கோட்டு கீழ் உள்ள மாணவர்கள் வந்து குறிப்பாக 6 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும் எல்லாரும் கட்டாய கல்வி பெறணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு கிளாஸில் மொத்தம் 100 பேர் இருக்காங்கன்னா 25 குழந்தைங்க இந்த ஸ்கீமில் வந்து கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் சேர்த்துருக்கணும். 2020 வரைக்கும் ஓரளவு கரெக்டாக தான் போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மத்திய அரசு வந்து இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கொண்டு வந்தாங்க. அதை வந்து தமிழக அரசு வந்து ஏற்றுக்கல. அதனால நிதியை வந்து ஸ்டாப் பண்ணதுனால இப்போ இந்த ஸ்கீம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அக்கா உங்கள் குழந்தைய மட்டும் இதனால ஸ்கூலில் வந்து நிறுத்தலை. தமிழகத்தில் 7 லட்சத்துக்கு மேலே குழந்தைகள் வந்து இந்த ஸ்கீம்னால பாதிப்படைஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 7 லட்சம்னா இப்போ இந்தியாவில் கணக்கெடுத்து பார்த்தா எத்தனை பேர் வருவாங்களோ. அதனால தான் சொல்கிறேன் இன்னும் கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளை கண்டிப்பாக படிக்க வச்சிருந்தா. அதெல்லாம் இப்போ ஆட்டோ ஓட்டி பிள்ளைய படிக்க வச்சிருப்பா. ஏன் நிற்கிற வீட்டுக்கு பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். எப்படி நுங்கம் ஸ்ரீலே நுங்கம் பக்கம்ல விட்டுருவீங்களா? அதெல்லாம் விட்டுருவாப்பா அப்பதான் நீங்க